முடிவு என்னன்னு சொன்னேன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். முடிவு தானே, நேரா போனா நத்த கூட்டு ரோடு வரும், ஆமா வரும். அங்க சொல்றேன். முடிவை சொல்றதுக்கு எதுக்கடி அவ்வளோ தூரம் போகணும்? இங்கே சொல்ல வேண்டியதானே? அங்க போனா தானே பனைமரம்லாம் நிறைய இருக்கும். பனைமரமா? அதுக்கும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் என்னடி சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல, ஆனா எனக்கு பதவி குடிக்கணும் போல இருக்கு. என்னையே பாக்குற, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஏய், என்ன வச்சு நீ எதுவும் காமெடி கிமெடி பண்ணலையே? சேச்சா, உன் முகத்தை பார்த்தா காமெடி பண்ண தோணுமா? இந்த அழகான தாடிய தடவி கொடுக்கணும் போல இருக்கு. எருமை எருமை எப்படி கடிக்கலாம் பாரு. சக்தி, இந்த பதனி சூப்பரா இருக்கும், இறங்க குடிக்கலாம். பனைமரத்துல ஏறி இறக்கி தருவாங்கல்ல, அங்க போலியா நீ? அங்க இறக்கி தான் இங்க கொண்டு வந்து விற்கிறாங்க. இறங்கு. சரி. அண்ணா, ஒரு பதனி கொடுங்க. 2 பேருக்கு மாமா? இல்லைண்ணே, இவளுக்கு மட்டும் கொடுங்க. கொடுங்க. என்னம்மா? பனவள சூப்பரா இருக்குல்ல? ஏய், உன் முடிவு என்ன சொல்லவே இல்லையே. சூப்பரா இருக்கு வெற்றி. பதனி எப்பவும் சூப்பரா தான் இருக்கும், உன் முடிவை சொல்லு. அண்ணா, இன்னும் ரவுண்ட் ஊத்துங்கண்ணா. ஏதோ கொடுக்குறேம்மா. அண்ணா, இன்னும் கொஞ்சம். ஏதோ தரேம்மா. எனக்கெல்லாம் வேணாம். அண்ணா, இன்னும் கொஞ்சம். சரி. வெற்றி, எவ்வளவு சின்ன கணக்கு போட்டு கொடு. எவ்வளோண்ணே? தம்பி 200 ஆச்சுப்பா. சரிங்க தம்பி. ஏய் நில்றி, என்ன நீ பாட்டுக்கு பதனி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க? ஏய், ஒழுங்கா முடிவை சொல்றீ. ஏய் ஏய் ஏய், யாரா இது? சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. சக்தி, நீ எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டே இல்ல? எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதுடா. முதல்ல நீ வண்டி எடு. பதனியை அளவா குடிக்கணும், வாங்கி வாங்கி குடிச்சா வயித்த கலக்காம என்ன பண்ணும்? என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல, வாந்தி வருதா இல்ல வயித்த கலக்குதான்னு கேட்டேன். ஆமா, எனக்கு ரெண்டுமே தான். ஏய் 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 ஏய், அந்த சைடு திரும்பு. நீ வண்டி எடு. வண்டி எடுக்கிறேன். சீக்கிரம் போடா. உன் முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். நான் இந்த பயத்து வலியிலையும் பாந்திலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இது ஒண்ணுதான் கேடா. சீக்கிரமா நீ ஓட்டுடா. சரி சரி, கோவப்படாத, போறேன். அப்பா, நிப்பாட்டு நிப்பாட்டு
நிப்பாட்டு. ஏய் ஏய் எல்ரி என்ன நீ பாட்டுக்கு முடிவு சொல்லாம போயிட்டே இருக்க? எலெக்ஷன்ல எங்க அம்மாவை எதிர்த்து நிக்க மாட்டேல? நிப்பேன். நான் கண்டிப்பா நிப்பேன். வேணும்னா உங்க அம்மாவை நிக்க வேண்டாம்னு சொல்லு. மத்தவங்களை அடிச்சு உருட்டி மிரட்டுற மாதிரி என்கிட்ட நடக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல நான் உங்க அம்மாவை எதிர்த்து நிப்பேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அத்தை, நான் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கவா? இல்ல பூஜா, நானே கால் பண்றேன். அண்ணி இதோ வெற்றியே வந்தாச்சு. என்னடா அவ என்ன சொன்னா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டானா, இல்ல என்னை எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொன்னாளா? சக்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாமா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு அவளே சொன்னாளாடா? அம்மா அவளை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவ உங்களை எதிர்த்து நிக்க மாட்டா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. அத்தையும் யாராலையும் ஜெயிக்க முடியாதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சக்தி என்ன சொன்னா? அத நீ முதல்ல சரியா சொல்லு வெற்றி. அம்மாவை எதிர்த்து அவ நிக்க மாட்டா. இதுக்கு மேல என்ன சொல்ற? அப்படின்னா அத்தையை எதிர்த்து நான் நிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னாளா? அதானே நீ சொல்ற? இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை கவனிச்சுக்கிறேன். ஏமா, வெற்றி சொல்றதெல்லாம் நம்புறியா? முழுசா நம்ப முடியல, ஆனாலும் கொஞ்சம் டவுட்டா தாண்டி இருக்கு. கொஞ்சம் இல்லம்மா, அவன் சொல்றது எல்லாமே டவுட்டா தான் இருக்கு. அத்தையை எதிர்த்து எலெக்ஷன்ல நிப்பன்னு தான் சக்தி சொல்லியிருப்பா. ஆனா இவன் ஏன் அதை மாத்தி சொல்றான்னு தான் எனக்கு புரியல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எங்களை வர சொல்ற நீ பாட்டு லெஃப்ட் ரைட் நடந்துகிட்டு இருக்கா? என்ன விஷயம்? அண்ணே, எவனையாச்சும் அடிச்சு மண்டையை பொளக்கணுமா? சொல்லுண்ணே, போட்டு தாக்கிடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உங்களை வர சொன்னது சக்தி விஷயமா பேசதான். நம்ம ஊர் பஞ்சாயத்துல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது இல்ல, அதுல நம்ம சக்தியும் போட்டி போடுறான். அண்ணே சூப்பர்ண்ணே. சக்தியை நீ கலெக்டர் அதுக்குள்ள நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரானா உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை இல்லடா? ஆமா ஆமா ஆமா. டேய், அவ படிச்சு கலெக்டர் ஆகணும்டா. இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா வந்து ஆட்சி பண்ணணும்டா. அதை விட்டுட்டு இந்த சின்ன ஊருக்கு தலைவியா வரதெல்லாம் பெருமையா? ஆமாண்ணே, நீ சொல்றதும் கரெக்டு தான். சே, என் சின்ன மூளைக்கு இது புரியாம போச்சே. சக்தியை நீ கலெக்டர் தான் ஆகணும், பஞ்சாயத்து தலைவர்லாம் வேணாம். என்னடா? ஏய், ஏன் வேணாம் ஏன் வேணாம் ஏன் வேணாம்? ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதே மாதிரி தான் சக்தியை நீ கலெக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து தலைவி ஆகிட்டு போட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய், அவ தேர்தல்ல நின்னு தலைவி ஆக கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. சக்தியை நீயே தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? நேரா போய் சக்தியை நீட்டிய சொல்ல வேண்டியதானா? டேய், அவகிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன்டா, அவ கேட்கவே மாட்டேங்கிறான். அதான் நாம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவளை வேட்புமனு தாக்கல் பண்ண விடாம செய்யணும்டா. அதுக்காக தானே உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன். புரிஞ்சு போச்சுண்ணே, புரிஞ்சு போச்சு. சக்தியை நீ எலெக்ஷன் நிக்க விடாம பண்ண உனக்கு டிசைனா ஐடியா வேணும் இல்லனே? ஊருக்குள்ள பெரிய விஷயத்துக்குலாம் ஐடியா கொடுக்குறது நாங்க 2 பேரும் மட்டும் தானே. அதனால தானே வர சொல்லிருக்கீங்க இல்லடா?
அண்ணே ஐடியா 2 பேரும் அப்படியே அள்ளி தெளிப்போம், அப்படியே கேட்ச் கரோம். ம். இப்போ என்ன பண்றோம்னா குடுகுடுப்புக்காரனை பிடிச்சி சக்தியை நீ வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி அவசகனமா பேச வைப்போம். அதுக்கு பயந்து போய் சக்தியை நீ எலெக்ஷன் நிக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து அடிச்சிடணும். வேற சொல்லு. அண்ணா இப்ப நான் சொல்றேன். எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக அண்ணி ஏதாவது டெபாசிட் பண்ண வச்சிருப்பாங்கல்ல, ம். நம்ம நைஸா போய் அன்னைக்கு தெரியாம அதை ஆட்டைய போட்டுருவோம். கையில பணம் இல்லாம அவங்களால எலெக்ஷன்ல நிக்க முடியாதுல்ல. டேய் இதெல்லாம் சரி வராது. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. அண்ணே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏதாவது மொட்டை கட்டத்தை எழுதி போட்டு பயன்படுத்தி விட்டுருவோமா? டேய் இந்த காலத்துல யாரா லெட்டர் எல்லாம் எழுதுறாங்க? ஆமால, ஆமாவா இல்லையா? புறா இதெல்லாம். ஆயம். இதுக்கு வேற ஏதாவது ஐடியா தான் நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? நல்ல மூளை தட்டி கொடுத்து யோசிடா. மறுபடியும் ஒரு ஐடியா வந்துருச்சு. டேய் சொல்லி தோலடா, மறந்து இருக்கிற போது அப்புறம். அண்ணே நான் சொல்ல போறது பாட்டி காலத்து ஐடியா தான். ஆனா இது வரைக்கும் செம்மத்தையும் ஒரு கோட்டை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர்சி படத்தை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க. டேய் பில்டப் பண்ணாம கண்டென்ட்ட சொல்றா. எங்கடா சொல்ல வர்ற? அண்ணே நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ம். சக்தி அண்ணிய கடத்துறோம். எப்புறா? டோர் க்ளோஸ். அண்ணே அண்ணிய கடத்தி கொண்டு போய் வச்சுட்டோம்னா அவங்க எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண போவாங்க? வாவுல அப்புறம் ஐடியா. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அவளை எப்படா கடத்துறது? டேய் அதுவும் இல்லாம கடத்துறது நாம தான் தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம். அண்ணா இந்த விஷயத்துல நீ தலையே காட்டாதனா, அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுரு. அண்ணிய கிட்னாப் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. என்னடா திட்டியா சொல்ற? சூப்பரா சொன்னடா. ரெண்டு பேரும் போறோம், அண்ணிய கடத்துறோம், அண்ணட போறோம், ஆஃப் போறோம், அலப்பற பண்றோம்டா. எஸ் எஸ். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. போ 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 அண்ணே அண்ணியோட வரான். இமயத்து வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிளி. கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான டைம், அவங்க தூக்கிட்டு போயிடலாம். அதே நில்றா. என்னடா? டேய் இங்க பாரு, இந்த மங்கி கேப்ப நம்ம போட்டு தான் போனோம். அப்படி போனாதான் அன்னைக்கு அவங்கள நாம கடத்துறோம்னு தெரியாது. அட ஆமா, இத மறந்துட்டோமே. நல்ல வேலை சொன்னா குடு. ஓகே சக்சஸ். நீங்க கணேஷ் சுரேஷ் முகர கட்ட. டேய் இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம யாருன்னு அன்னைக்கு தெரியாம இருக்கணும். டேய் காலங்காலமா தமிழ் சினிமால தான்டா பண்றாங்க. அப்புறம் இந்த மங்கி கேப்புக்கான மரியாதையே போயிருங்க. நம்மோட நல்லா பண்றீங்கடா. சரி நம்ம ஒரே காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு. ஓகே பாத்துப்போம். ஆல் தி பெஸ்ட். சக்க பாத்து பத்திரமா வை, பத்திரமா வை. என்னடா சுத்துற? இருடா வைடா. ஐயப்பா. டேய்
சொன்ன மாதிரியே கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டீங்களேடா. அண்ணே தூக்கிட்டு வந்துட்டோம்ல, மிஷன் சக்சஸ். அதெல்லாம் சரிதான். ஆனா எதுக்குடா அப்படி அரிசி மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரீங்க? பாக்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குடா. அண்ணே சண்டன் வந்துட்டா கிளியாத சட்டை எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி தானே கடத்தல்னு வந்துட்டா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதான் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலிசமா இருக்கும். டேய் ரொம்ப வலிக்குது அண்ணனுக்கு மனசு. அண்ணி முகத்தை காட்டாதான் அண்ணன் சந்தோஷம் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு சுத்துதான் நீ. ஒண்ணு ரெண்டு மூணு. அண்ணி ஏய் யாரா அது? ஐ வளகாரி. ஐயோ அடச்சி, எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? அது நான் இல்ல, இவன் தான் தூக்கிட்டு வந்தான். ஆமா நீ தானே தூக்கிட்டு வந்த அங்க இருந்து. நான் வந்து கோழி நினைச்சுட்டு வந்துட்டேங்க. ஏய், எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? அடிச்சா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்ன பார்த்தா கோழி மாதிரி தெரியுதா? எந்த கோழிடா புடவை கட்டிட்டு இருக்கு? நல்ல முளமாடு மாதிரி இருக்கேல, கண்ணு தெரியல உனக்கு? அண்ணே கொஞ்சமா தண்ணி மட்டும் கொடுத்து எங்க உயிரை கொஞ்சம் காப்பாத்து ப்ளீஸ். அதான்டா என்னடா தொறடா. ஏண்டா ஏண்டா டேய், சக்தியை தூக்கிட்டு வர சொன்னா யார் வீட்டு வேலைக்காரியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? கண்ணே தெரியாதடா உங்களுக்கு? அண்ணே கொசு மருந்து அடிச்சாங்களா, அந்த புகையில கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோண்ணே. அண்ணே ஒரு வாரம் தான் ஃபெயில் ஆயிருக்கோம். இதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத. மறுபடியும் மாறுவேஷத்துல போய் அண்ணியை தூக்கியே தீருவோம். ஆமா நான் தூக்கியே தீர்றோண்ணே. என்னது மறுபடியும் போறீங்களா? அது மாறு வேஷத்துலயா? ஆமா ஆமாண்ணே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இதான் கரெக்டான ரூட்டு. ஆமாண்ணே. அண்ணா இந்த வாட்டி மாறு வேஷத்துல போய் அண்ணியை நாங்க 2 பேரும் கரெக்டா தூக்கிட்டு வரோம்ண்ணே. ஆமாண்ணே நம்புனே. போலாமாடா? வாடா போலாம்டா. போலாம்டா. வரோண்ணே. தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறோம். ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு. அண்ணே அண்ணியோட வரோம், பயப்படாத. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. டேய் வீட்ல யாராவது இருக்காங்களோ நோட்டை விட்டு பாப்போம். அதுக்கப்புறமா போய் அண்ணியை கடத்துவோம். சரிடா. டேய் ஃபாலோ மீ. டேய் அண்ணி மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. இப்ப போனா சிறப்பா முடிச்சிடலாம். வா. டேய் இருடா. அண்ணி இப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கல்ல, இந்த டைம்ல போய் அவங்கள கடத்தினா நல்லா இருக்குமாடா? இப்ப ஏன்டா பிடிவாங்க? மனசுக்கு இந்த வாட்டி நம்ம சொதப்புனா அண்ணன் நம்மளை கொன்னே போட்டுருவாரா. மனசை கல்லாக்கிட்டு வா அண்ணியை கடத்துவோம். சரிடா, எப்படி கடத்துறது? அண்ணி வாயை பத்தி தூக்கிடுவோமா? கண்ணையும் கட்டணும்ல. முதல்ல கண்ணை கட்டுவோம்டா. வாயை பத்தி டேய் சும்மாருமா. நீங்க வாங்கடா. எங்களையா கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட்டா வாங்கடா. ஒருவேளை நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சாங்களோ? அது எப்படி தெரியும்? போலீஸே நம்ம அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதான் கண்டிப்பா தெரியாது. சரி பயத்தை வெளியே காட்டிக்காத, டெரரா நடிப்போம். அண்ணியை தூக்கிடுவோம். இங்க பாரு, நெஞ்சு நிமித்திட்டுவோம். வீட்டுல யாரும் இல்லையா? என்னப்பா 2 பேரும் சிலிண்டர் போட வந்தீங்களா? என்னது எங்களை பார்த்தா சிலிண்டர் போட வந்த ஆள் மாதிரியா தெரியுது? ஆமா, அவன் சிலிண்டர் மாதிரி தானே இருக்கான். சரி இவன் சிலிண்டர் மாதிரி இருக்கான்னா நான் எப்படி இருக்கேன்?
அவன் பெரிய சிலிண்டர் மாதிரி இருக்கான், நீ மினி சிலிண்டர் மாதிரி இருக்க. டேய் இந்த அவமானத்தை நம்ம தொடச்சே ஆகணும். ஓகே ஆச்சி பொருள் எடுறா. டேய் இது இல்லடா, அந்த பொருள் எடுறா. அதுவா? இத பாருமா, நாங்க ரொம்ப மோசமான ஆளு. இப்ப பயந்துருவா பாரு. இங்க பார். என்ன பேசும்போது கத்தி நீட்டுற? வாயில கேட்டிருந்தா கொடுத்துருப்பான்ல, எடுத்துக்கோ. வா வலிக்கு. சாப்பிடு. டேய் டேய் வந்த இடத்துல இது என்னடா அசிங்கமா? சாரி, உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ்மா. டேய் வேர்க்கடலை நல்லா இருக்கு. என்னம்மா வீட்ல செஞ்சதா? ஆமா. அதுவோட முக்கியம் கம்முனு. பார், இந்த கடலை பருப்போட எங்க கூட கிளம்பி வரப்போ சீக்கிரம் எங்க கூட வா, இல்ல வேற யாராவது வந்துருவாங்க. ஏன்டா பயமுடுத்துற? இருடா. ஆ? என்னடா பூஜா? இந்த பூஜை தான். ஐயப்பா